நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 56வது வசனம். பாபிலோனை பாழாக்குகிறவன் அதின் மேல் வருகிறான், அதின் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள், அவர்களுடைய வில்லும் முறிந்து போகும். சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதில் அளிப்பார். சரிகட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வார்? பதில் அளிப்பார். நிச்சயமாக பதில் அளிப்பார். எல்லார் கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர் நிச்சயமாக பதில் அளிப்பார். கர்த்தர் நிச்சயமாக எனக்கு பதில் அளிப்பார். ஆமென். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே பல நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல்ரோஹி, யெகோவா ராஃபா, யெகோவா நிசி, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷிக்கேனு, யெகோவா சபயோத், இமானுவேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் சத்திய வேதத்தில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது, அவருடைய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது, அவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர், அவர் எவ்வளவு வல்லவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, அவர் எவ்வாறு நம்மை போஷிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பராமரிக்கிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு ஒவ்வொன்றாக வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே ஒரு சில நாமங்களை நாம் ஏற்கனவே பார்த்து தியானித்தோம். கடந்த வாரத்திலே பாருங்க, யெகோவா ஓரி என்ற ஒரு நாமத்தை குறித்து நாம் பார்த்து தியானித்தோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இன்னொரு நாமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற நாமம் என்னவென்று சொன்னால், யெகோவா கமுவா என்கிற இந்த நாமத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். மறுபடியுமாய் வாசிப்போம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 56வது வசனம். பாபிலோனை பாழாக்குகிறவன் அதின் மேல் வருகிறான், அதின் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள், அவர்களுடைய வில்லுகள் முறிந்து போகும். சரிகட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதில் அளிப்பார். சரிகட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதில் அளிப்பார். இங்கே நான் பார்க்கிறோம், கர்த்தர் நிச்சயமாக பதில் அளிப்பார் என்று. கர்த்தர் நிச்சயமா பதில் அளிப்பாரா அல்லது பதில் அளிக்க மாட்டாரா? ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் என்ன செய்வார்? பதில் அளிப்பார். இங்கே கர்த்தர் நிச்சயம் பதில் அளிப்பார் என்கிற இந்த இடத்திலே யெகோவா கமுவா என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. சரி, யெகோவா கமுவா என்றால் என்ன அர்த்தம்? யெகோவா கமுவா என்றால் என்ன பொருள்? அருமையானவர்களை கவனியுங்கள். யெகோவா கமுவா என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயம் பதில் அளிப்பார் என்று அர்த்தம். கர்த்தர் உறுதியாக பதில் அளிப்பார் என்று அர்த்தம். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர் நிச்சயம் பதிலளிப்பார். கர்த்தர் நிச்சயம் பதிலளிப்பார். சரி, கர்த்தர் பதிலளிப்பார் என்றால் எதற்கு பதிலளிப்பார்? யாருக்கு பதிலளிப்பார்?
யாருக்கு பதிலளிப்பார் என்று சொன்னால், எதற்கு அவர் பதிலளிப்பார் என்று சொன்னால், நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதிலளிப்பார், நம்முடைய விண்ணப்பத்திற்கு அவர் பதிலளிப்பார், நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் பதிலளிப்பார், நம்முடைய சத்தத்துக்கு அவர் பதில் அளிப்பார். ஆமென். பாருங்க, இதை தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் என்னுடைய ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதிலளிப்பார். கர்த்தர் நிச்சயமாய் என்னுடைய விண்ணப்பத்துக்கு பதிலளிப்பார். கர்த்தர் நிச்சயமாய் என்னுடைய சத்தத்தை கேட்பார். என்னுடைய சத்தத்துக்கு அவர் என்ன செய்வார்? செவி கொடுப்பார். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்பார். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து அவர் நிச்சயமாய் எனக்கு என்ன செய்வார்? பதில் அளிப்பார் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அவருடைய நாமம் யெகோவா கமுவா. யெகோவா கமுவா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கர்த்தர் நிச்சயம் பதில் அளிப்பார். ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு பதில் அளிப்பார். ஆமென். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு காதை அடைத்துக் கொள்ளுகிற தேவன் அல்ல. கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு செவி சாய்த்து அதற்கு பதிலளிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு காதை அடைத்துக் கொள்ளுகிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தின் சத்தத்திற்கு அவர் செவி சாய்த்து அதை கவனித்து அதற்கு அவர் பதிலளிக்கிற தேவனாய் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தர் என் ஜெபத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு? காதை அடைச்சிக்கிட்டாரு. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டது மாதிரி தெரியல. அதனால பிரசங்கியார்ட்ட என்ன கேட்குறாங்க அவங்க, பாஸ்டர் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாருன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணி சொல்லுங்க. இதுக்கு ஒரு ஜெபத்தை பண்ண வைக்கிறாங்க பாருங்க. அருமையானவர்களே, கவனியுங்கள். சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நீதிமான்களுடைய சத்தத்துக்கு என்ன செய்கிறார்? செவி கொடுக்கிறார். ஆமென். செவி சாய்க்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே யாருதான்? நீதிமான்கள் தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், அவருடைய கல்வாரி பாடுகளை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் எல்லாருமே யாருதான்? கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் தான். சத்தியவேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமான்களின் ஜெபத்தை என்ன செய்கிறார்? கேட்கிறார். ஆகவே பாருங்க, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பாரா? கர்த்தர் கேட்க மாட்டாரா? கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் தருவாரா தரமாட்டாரா அப்படின்னு அதை போய் பாருங்க ஒருத்தர் என்ன செய்ய வேண்டியதில்லை, கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை குறித்த ஒரு உறுதி, இதை குறித்த ஒரு நிச்சயம் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டாம். அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஏன் இந்த நிச்சயம் இல்லைன்னா, இதை குறித்து சபைகளில் போதிக்கிறதே கிடையாது. போதிச்சாதானே அந்த உறுதி அவங்களுக்கு வரும். எல்லாம் இருக்கிறீங்களா? போதிக்கணும் பாருங்க. கர்த்தர் உன் ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டார். போ, கர்த்தர் உன் ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டார். உன் ஜெபமெல்லாம் அந்த கூரையே தாண்டாது. சபைகளில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவன் கர்த்தர் ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரான்னு அறகுறையா உட்காந்துருக்கிறான். இப்போ பிரசங்கியார் சொல்றாரு, பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு, உன் ஜெபம் என்ன செய்யாது, இந்த கூரையை தாண்டாது. போ, உன்னை கர்த்தர் உஃப்னு ஊதி போட்டுருவாரு. உன் ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்க மாட்டாரு. உன் ஜெபமெல்லாம் எடுபடாது. போ. அப்ப யாருடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பாருன்னா சொல்லிருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு உறுதி பாருங்க, ஒரு நிச்சயம். யெகோவா கமுவா நிச்சயமாய் என் ஜெபத்தை கேட்பார், என் ஜெபத்துக்கு பதிலளிப்பார், என்னை கைவிட மாட்டார். ஆமென். நிச்சயமா என் ஜெபத்துக்கு என்ன செய்யும்? பதில் வரும் என்கிற அந்த உறுதி, அந்த நிச்சயம் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இருந்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் பதில் என்ன செய்யும்? வர ஆரம்பிக்கும். ஆகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு காதை அடைத்துக் கொள்ளுகிற தேவன் அல்ல, நம்முடைய ஜெபத்துக்கு செவி சாய்த்து நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனாய் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆமென். ஒரு சில வசனங்களை நாம் சத்தியவேதத்தில் இப்பொழுது வாசிக்க போகிற அநேக வசனங்கள் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்பதற்கு. அதில் ஒரு சில வசனங்களை மாத்திரம் இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 66:19. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார்,
என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும், 20வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே தெளிவாய் நாம் பார்க்கிறோம். இங்கே சங்கீதக்காரன் அவன் சொல்லுகிறான், என் ஜெபத்தை தள்ளாமலும், என் ஜெபத்தை தள்ளாமலும். இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க, கர்த்தர் என் ஜெபத்தை தள்ளி விட்டுருவாரு, கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, என் ஜெபத்தை ரிஜெக்ட் பண்ணிடுவாரு, உன் ஜெபத்தில் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிடுவாரு அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு பாருங்க, ஒரு குழப்பத்திலேயே அவங்க என்ன செய்யறாங்க, ஜெபத்தில் போய் ஜெபம் பண்றாங்க. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உறுதியோடு போய் ஜெபிக்கணும். கர்த்தர் என் ஜெபத்தை தள்ள மாட்டார். ஆமென். கர்த்தர் என் ஜெபத்தை தள்ள மாட்டார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் ஜெபத்தை தள்ள மாட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். ஆமென். பாருங்க, இந்த உறுதியில தான் போய் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 19வது வசனத்தை கவனிப்போம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். உண்மையாகவே கர்த்தர் என்னுடைய ஜெபத்துக்கு என்ன செய்தார், அவர் செவி கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் ஜெபத்தின் சத்தத்தை என்ன செய்தார், அவர் கேட்டார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். கேட்டாரா கேட்கலையா? கேட்டாருங்க. கர்த்தர் என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். நல்லா கவனிங்க, கர்த்தர் என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என்றாலே என்ன தெரியுமா அர்த்தம்? ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சுங்க. சத்தத்தை கேட்டுட்டாவே அடுத்து என்ன பண்ண போறாரு, பதில் கொடுக்க போறாரு. அப்ப நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தெல்லாம் அவர் தள்ளி விடுகிற தேவன் அல்ல. உங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் அவர் மெய்யா என்ன செய்யறாரு, செவி கொடுக்கிறாரு. உங்க சத்தத்தை அவர் கேட்கிறாரு, உங்க ஜெபத்தின் சத்தத்தை அவர் கேட்கிறாரு. அவர் ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிறாருனா, உங்க ஜெபத்தை அவர் தள்ளாமல் இருக்கிறார்னா, மெய்யாகவே உங்க ஜெபத்தை அவர் கேட்டிருக்கிறார்னா, மெய்யாகவே உங்க ஜெபத்துக்கு என்ன செய்ய போகுது, இப்ப பதில் வரப்போகிறது என்றுதான் அர்த்தம். அப்ப ஜெபத்துக்கு பதில் வருகிற வரைக்கும் இப்ப என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு எதுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக? என் ஜெபத்தை தள்ளாததுனால, என் ஜெபத்தை அவர் கேட்டதுனால, மெய்யாகவே என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டதுனால அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்தபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும், ஓன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கக்கூடாது, புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது, கரைச்சி கரைச்சி கொட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. புளிய கரைச்சி ஊத்துறது மாதிரி என்ன செய்யக்கூடாது, கரைச்சி ஊத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ என்ன செய்ய ஆரம்பிக்கணும், ஸ்தோத்திரம் சொல்லுத்தன கர்த்தருக்கு. கர்த்தாவே என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யாகவே தேவன் என் ஜெபத்துக்கு என்ன செய்தார், செவி கொடுத்தார். கர்த்தரின் ஜெபத்தின் சத்தத்தை அவர் தள்ளவில்லை, கர்த்தரின் ஜெபத்தை அவர் ரிஜெக்ட் பண்ணல. அதுக்காக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், பதில் வந்தபடியால் ஸ்தோத்திரம், பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். எல்லாம் இருக்கிறீங்களா? இப்படிதான் என்ன செய்யணும், நீங்க உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிக்கணும், சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி செய்யும்போது பாருங்க, குயிக்கா ஜெபத்துக்கு என்ன செய்ய ஆரம்பிக்குது, பதில் வர ஆரம்பிக்கிறது. ஆகவே யெகோவா கமுவா, அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். எல்லா கரங்களை சொல்லுவோம், யெகோவா கமுவா, என் ஜெபத்துக்கு பதில் அளிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். வாசிப்போம் சங்கீதம் 31:22. உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மன கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். இங்கே நாம் பார்க்கிறோம், நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை என்ன செய்தீர், கேட்டீர். எவ்வளவு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. என் விண்ணப்பங்களின் சத்தத்தை நீர் என்ன செய்தீர்,
கேட்டீர். இன்னைக்கு கிறிஸ்தவ விசுவாசிகள் நினைக்கிறாங்க, நாம எங்கேயே இருக்கிறோம், கர்த்தர் அவர் எங்கேயே இருக்கிறாரு, நாம இங்கே கடந்து லவன் கத்திட்டு கிடக்கிறோம், அவர் பாட்டுக்கு அங்கே ஜம்முன்னு உட்காந்துருக்கிறாரு போல அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இல்லை, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை என்ன செய்கிறார்? அவர் கேட்கிறார். நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். நாம் கூப்பிடுகிற பொழுதெல்லாம் அவர் என்ன செய்கிறார்? செவி கொடுக்கிறார். நாம் கூப்பிடுற போதெல்லாம் செவி கொடுக்கிற ஒரே ஒரு நபர் யார் தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆமென். நம்ம கூப்பிடுற போதெல்லாம் புருஷன் கேட்பாருலாம் சொல்ல முடியாது. நம்ம கூப்பிடுற போதெல்லாம் மனைவி கேட்பான்லாம் சொல்ல முடியாது. சும்மா அங்கிட்டு போங்க, சும்மா இந்த தொணத்தொடன்னுக்கிட்டு அப்படின்ற மாதிரி போயிடுது. நம்ம கூப்பிடுற போதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா செவி கொடுப்பாருன்னு சொல்லிடவே முடியாது. நம்ம கூப்பிடுற போதெல்லாம் நம்ம பிள்ளை ஓடி வந்து நிற்கணும்னு சொல்லவே முடியாது. ஆனால் நம்ம கூப்பிடுற போதெல்லாம் நம்முடைய சத்தத்தை கேட்கிற ஒரே நபர் நல்ல தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் நாமம் யெகோவா கமுவா. அவர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தேவனாய் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆமென். ஆகவே இங்கே நாம் தெளிவாய் பார்க்கிறோம், கர்த்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்டார். எனவே அவர் நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு விட்டார் என்றாவே என்ன அர்த்தம்? பதில் தந்து விட்டார் என்றுதான் அர்த்தம். ஆகவே நீங்க சில காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய குடும்ப ரட்சிப்புக்காக, உங்கள் குடும்ப மீட்புக்காக, உங்கள் மனைவி ரட்சிக்கப்படுவதற்காக, உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்படுவதற்காக, உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்காக, உங்களுடைய மருமக்கள்மார்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, உங்களுடைய பேர பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்காக, வீட்டாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு குடும்பமாய் வருவதற்காக ஒருவேளை நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். நான் சொல்கிறேன், நான் கர்த்தர் வந்து உங்கள் ஜெபத்தை கேட்டுட்டாரு. ஆமென். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டுட்டாரு. பதில் சீக்கிரம் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. இப்போ ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென். ஒருவேளை சில தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், சரீர சுகத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், குடும்ப சமாதானத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பெரிய ஒரு தொகை, அல்லது உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பங்கு, அல்லது வர வேண்டிய ஒரு சொத்து, அதுக்காக நீங்கள் ஒருவேளை ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது சில கடனை அடைச்சு பிடிக்கிறதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் ஜெபத்தை அவர் கேட்டுட்டாரு, பதில் வந்துருச்சு. இப்போ ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். புதிய ஏற்பாட்டில் நான் பார்க்கிறோம், ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தினாலே தேவனுக்கு என்ன செய்யுங்கள்? தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தோட தெரியப்படுத்துங்கள். அப்போ ஜெபித்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஜெபிக்கும் போதே என்ன செய்யணும்? ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். நன்றியை செலுத்தணும். கர்த்தாவே இந்த காரியத்தை செஞ்சதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த காரியத்தை வாய்க்க செய்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த காரியத்தில் தலையிட்டு கிரியை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த காரியங்கள் கைகுடி வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் ஜெபத்தை நீர் கேட்டு விட்டீர், பதில் தந்துட்டீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். போகும்போது, வரும்போது, உட்காரும் போது, எந்திரிக்கும் பொழுது, அதே சிந்தனையாக இருக்கும் பொழுது, அப்படியே ஸ்தோத்திரங்கள் செலுத்தும் பொழுது, நான் சொல்கிறேன், பதில் சீக்கிரத்தில் வந்துருச்சு. ஆமென். அவர் நாமம் யெகோவா கமுவா. அவர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்துக்கு என்ன செய்கிறார்? பதில் அளிக்கிறார். வாசிப்போம் சங்கீதம் 34:17. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? கேட்கிறார். எத்தனை பேர் நீதிமான்கள்? வாச என்னைய போய் நீதிமான் சொன்னீங்க? நான் அவ்வளவு நல்லவனா, அவ்வளவு யோக்கியமானவனா? நீங்கள் ஏதோ சில காரியங்களை செஞ்சதுனால, ஒரு நல்ல காரியம் செஞ்சதுனால நீங்கள் நீதிமானம் ஆயிரலை. நல்ல இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைத்தபடினாலே நல்ல தேவன் உங்களை நீதிமானாய் ஆக்கி இருக்கிறார். ஆமென். நாம ஏதோ நீதியின் கிரியைகள் செஞ்சதுனால, நாலு புண்ணியமான காரியத்தை செஞ்சதுனால நாம நீதிமான ஆயிரல. நல்ல இயேசு கிறிஸ்துவின் மேலே, கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் மேலே, அவருடைய ரத்தத்தின் மேலே விசுவாசம் வைத்தபடினாலே கர்த்தர் நம்மை நீதிமான் என்ன செய்திருக்கிறார்? தீர்த்திருக்கிறார். இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தவனை நீதிமானாய் ஆக்குகிறவர் என்று ரோமர்கள் எழுதிய புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள். அப்ப இங்கே நான் பார்க்கிறோம், நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? கேட்கிறார். அப்ப இந்த நிச்சயத்துக்குள்ள நீங்க வரணும், இந்த உறுதிக்குள்ள நீங்க வரணும். நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமான். நான் கூப்பிடும் போது கர்த்தர் அதை கேட்கிறார்.
அதுக்கு செவி சாய்க்கிறார். என் ஜெபத்தின் சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிறார். ஆமென். இங்க நான் பார்க்கிறோம், அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆமென். வியாதி என்கிற உபத்திரவம், இன்னும் பலவிதமான உபத்திரவங்கள் இருக்குது பாருங்க. எல்லா உபத்திரவங்களுக்கும் விலக்கி கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். ஆகவே யெகோவா கமுவா நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிறவராய் அவர் இருக்கிறார். கர்த்தர் ஒரு நாள் நம்முடைய ஜெபத்துக்கு காது என்ன செய்ய மாட்டாரு? அடைக்க மாட்டாரு. எப்போதும் நம்முடைய ஜெபத்துக்கு அவருடைய செவிகள் திறந்தே இருக்கிறது என்று புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். அதை பாருங்க, அடுத்து வாசிக்க போகிறோம். நம்முடைய ஜெபத்துக்கு அவருடைய செவிகள் என்ன செய்திருக்கிறது? திறந்தே இருக்கிறது. ஆமென். நம்ம வீட்டில் இருக்கிற ஆளு தான் தூங்க போயிடுறாங்க. கர்த்தர் தூங்கலாம் போக மாட்டார். அவருக்கு தூக்கமெல்லாம் தேவையில்லை. அவருக்கு ஓய்வு, ரெஸ்டெல்லாம் தேவையில்லை. அவர் தேவன், அவர் ஆவியாக இருக்கிறார். ஆமென். ஆகவே அவருடைய செவிகள் எப்போது என்ன செய்கிறது? திறந்தே இருக்கிறது. வாசிப்போம் சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி என்ன செய்ய? கூப்பிடு. என்ன செய்ய? என்ன செய்ய? கூப்பிடு. இங்கே ஆசாப்பின் மூலமாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. வாயை உம்முன்னு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காத, புலம்பாத, உரலாம சொல்லிட்டு வராத பிரச்சனைய. ஆபத்து காலத்திலே, விபத்து காலத்திலே, வியாதியின் காலத்திலே, இடுக்கமான காலத்திலே, தீமையான நாட்களிலே என்னை நோக்கி என்ன செய்ய? நீ கூப்பிடு. என்னை நோக்கி என்ன செய்ய? கூப்பிடு. அருமையானவர்களை கவனிங்கள், கூப்பிட சொன்னவரே அவர்தான். எல்லாம் கவனிக்கிறீங்களா? கூப்பிட சொன்னவரே, ஜெபிக்க சொன்னவரே அவர்தான். அவரே ஜெபிக்க சொல்லிட்டு, அவரே கூப்பிட சொல்லிட்டு, அவரே விண்ணப்பம் பண்ண சொல்லிட்டு, இப்ப அவரே காதை அடைச்சிக்கிடுவாரா? எல்லாம் இருக்கிறீங்களா? நான் சின்ன பையனா இருக்கும்போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு பாருங்க. அவரே தான் ஜெபிக்க சொல்லியிருக்கிறாரு, அவரே தான் கேட்க சொல்லியிருக்கிறாரு. இப்ப அவரே ஜெபிக்க சொல்லிட்டு, அவரே கேட்க சொல்லிட்டு, உன் ஜெபத்தில் நான் கேட்க மாட்டேன், எதிர்த்து ஓடி போயிரு அப்படி சொல்லுவாரா? அப்படி சொல்ல மாட்டாரு. ஜெபிக்க சொன்னவரே அவர் தான், கூப்பிட சொன்னவரே அவர் தான். அவர் கூப்பிட சொன்னதுனால, அவர் ஜெபிக்க சொன்னதுனால அவர் நிச்சயமாய் பதில் அளிப்பார். ஆமென். நிச்சயமா என்ன செய்வாரு? பதில் அளிப்பார். வாசிப்போம் சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். கர்த்தருங்க சொல்றாரு பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நானும் அவனுக்கு மறு உத்தரவு அளிக்க மாட்டேன். அப்படி போட்டிருக்குதா? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் காதரண்டு இருக பொத்திக் கொள்வேன், நான் அடைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதா? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் முகத்தை திருப்பிக் கொள்வேன் அப்படி போட்டிருக்குதா? இல்ல. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு. என்ன உத்தரவு? மறு உத்தரவு அருளி செய்வேன். அவனுடைய ஜெபத்துக்கு நான் பதில் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே யெகோவா கமுவின் மேலே உங்களுடைய விசுவாசத்தை வையுங்கள். அவருடைய கல்வாரியின் மேலே, அவருடைய தழும்பின் மேலே, அவருடைய காயத்தின் மேலே என்ன செய்யுங்கள்? விசுவாசத்தை வையுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் என் ஜெபத்தை என்ன செய்கிறாரு? அவர் கேட்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு அவர் என்ன செய்வார்? பதில் அளிப்பார். ஒரு நாள் என் ஜெபத்துக்கு அவர் காதை அடைத்துக் கொள்ள மாட்டார். என்னுடைய ஜெபத்துக்கு அவர் நிச்சயமாய் என்ன செய்வார்? செவி கொடுப்பார், பதில் தருவார் என்று என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 107. 107ஆம் சங்கீதம் 6வது வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள்
இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். இந்த ஒரு வசனம் இந்த சங்கீதத்தில் மாத்திரம் எத்தனை முறை வந்திருக்கு பார்த்தீங்களா? வாசிங்க. அடுத்து 6 வாசித்தீங்களா? இப்போ 13 வாசிங்க. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். 19 வசனத்தை வாசிங்க. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். 28வது வசனம். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஒரு அதிகாரத்தில் அல்லது ஒரு சங்கீதத்தில் ஒரு வசனம் ஒரு முறைக்கு 2 முறை வந்தாவே ஆழமா என்ன செய்யணும்? கவனிக்கணும். எத்தனை முறை வந்திருக்குது பாருங்க. ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவர்களுடைய அந்த இடுக்கனுக்கு, அந்த இடைஞ்சலுக்கு, அந்த பிரச்சனைக்கு, அந்த போராட்டத்துக்கு நீங்களாக்கி அவர்களை என்ன செய்தார்? விடுவித்தார். அப்ப நாம் எப்பொழுதுதான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோமோ, எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்றோமோ, எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு என்ன செய்யறாரு? பதில் தருகிறார். அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த நெருக்கத்திலிருந்து, அந்த இடுக்கத்திலிருந்து, அந்த தீமையின் சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை நீங்களாக்கி என்ன செய்யறாரு? விடுதலையாக்குகிறார். அந்த சமாதானமான சூழ்நிலைகள் என்ன செய்யறார்? கர்த்தர் கொண்டு வருகிறார். சமாதானத்தில் நிரப்புகிறார், சுகத்தினாலே நிரப்புகிறார், ஆரோக்கியத்தினாலே நிரப்புகிறார், நிம்மதியினால் என்ன செய்யறார்? நம்மை நிரப்புகிறார். ஆகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு காதை அடைத்துக் கொள்ளுகிற தேவன் அல்ல, கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார், செவி சாய்க்கிற தேவனாயிருக்கிறார். செவி கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார் என்று அர்த்தம். ஆமென். அவருடைய நாமம் யெகோவா கமுவா. அவர் நிச்சயம் நம்முடைய ஜெபத்துக்கு என்ன செய்கிறார்? பதில் அளிக்கிறார். ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 138:3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளி நீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நான் சிறுவதையா இருக்கும்போது இந்த வசனத்தை 100கணக்கான முறை சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் என் ஆத்துமாவிலே பலனை தந்து என் ஆவியை தைரியப்படுத்துகிறார். கர்த்தர் என் ஆத்துமாவிலே பலனை தந்து, பயம் எப்போதெல்லாம் வருதோ, பயமான சூழ்நிலை எப்போல்லாம் வருதோ, பயம் வந்து எப்போ நிரப்ப ஆரம்பிக்குதோ, பயப்படுற மாதிரி எப்பப்பெல்லாம் சூழ்நிலை வருதோ அப்பப்பெல்லாம் அந்த வசனத்தை எடுத்து நான் சொல்ல ஆரம்பிப்பேன் பாருங்க. கர்த்தர் என் ஆத்துமாவிலே பலனை தந்து என் ஆவியை தைரியப்படுத்துகிறார். ஆமென். இங்கே நான் பார்க்கிறோம், நான் கூப்பிட்ட நாளிலே, எப்ப? நான் கூப்பிட்டு 5 நாள் கழிச்சு, அப்படியா? நான் கூப்பிட்டு 1 மாசம் கழிச்சு, அப்படியா? எப்படி போட்டிருக்குது? நான் கூப்பிட்ட நாளிலே. எல்லாம் சொல்லுங்க. நான் கூப்பிட்ட நாளிலே, நான் ஜெபித்த நாளிலே, நான் விண்ணப்பம் பண்ணின நாளிலே. ஆமே. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தர் ஜெபத்தை கேட்கல போல, அதனால திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணுவோம். திரும்ப திரும்ப என்ன செய்வான்? ஜெபம் பண்ணிக்கிட்டே கடப்போம் பிரதர். அவர் கேட்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். அவர் தான் கேட்டுட்டாரா? அப்ப என்ன பதில் வரலையே? அப்ப பதில் வர வரைக்கும் இப்ப என்ன செய்யணும்? ஸ்தோத்திரங்களை எடுக்கணும். என்ன செய்யணும்? கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டுட்டீர், பதில் தந்துட்டீர், அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். அந்த குறிப்பிட்ட நன்மை வந்ததுக்காக ஸ்தோத்திரம், அந்த குறிப்பிட்ட ப்ரமோஷன் வந்ததுக்காக ஸ்தோத்திரம், அந்த குறிப்பிட்ட தொகை எனக்கு வந்து சேர்ந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த குறிப்பிட்ட சீட்டு எனக்கு வந்ததுக்காக ஸ்தோத்திரம், அந்த காரியத்தில் அற்புதம் செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா கமுவாவே, நிச்சயமாய் பதிலளிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தான் வரணும். கர்த்தர் ஜெபத்தையே கேட்கலன்ற இடத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. இவ்வளவு வசனத்தை எதுக்கு எடுத்து காமிக்கிறேன்? நமக்குள்ள அந்த நிச்சயம் வரணும், அந்த உறுதி வரணும், அந்த விசுவாசம் எழும்படும். ஆமென். ஆகவே இங்கே சங்கீதக்காரன் அவன் சொல்லுகிறான், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளி நீர். என்ன செய்தி? எனக்கு யாரும் பதில் தருவீர்?
நீர் பார்த்து என்னைக்கு தாருமோ அன்னைக்கு தாரும். அதுக்கு வரைக்கும் நான் பாட்டுக்கு என்ன செய்யறேங்க, உருண்டுக்கிட்டு கிடக்கிறேன் அப்படி சொல்லலை. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு என்ன செய்தீர், அருளி நீர், என் ஜெபத்துக்கு பதில் தந்து விட்டீர், என் ஜெபத்துக்கு பதிலை கொடுத்து விட்டீர் என்று அவன் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே யெகோவா கமுவா அவர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்துக்கு என்ன செய்வார், பதில் அளிப்பார். நிச்சயமாய் பதில் அளிப்பார். வாசிப்போம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். சிறு வயதானங்கள் இருக்கும் போது இப்படி பேசிக்கிறது உண்டு. ஆண்டவருடைய ஃபோன் நம்பர் உனக்கு தெரியுமாப்பா? ஆண்டவருக்கு ஃபோன் நம்பரா? ஏப்பா அவருங்க ஃபோனுக்குன்னு வச்சிருக்கிறாரா? ஆண்டவருடைய ஃபோன் நம்பர் தெரியுமாப்பா? தெரியலையே. ஆண்டவருடைய ஃபோன் நம்பர் என்ன தெரியுமா? 333. 333. என்னப்பா 333? எந்த பைபிள்ப்பா போட்டிருக்குது? இங்க போட்டிருக்குது எரேமியா 33 அதிகாரம் 3வது வசனம். ஒன்னாக்கி பாருங்க. 3 3 3 333 666 இல்ல 333 333. கர்த்தர் சொல்றாருங்க, என்னை நோக்கி கூப்பிடுமா, என்னை நோக்கி என்ன செய்ய கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்வேன், உத்தரவு கொடுப்பேன். உத்தரவு எப்படி கொடுப்பேன்? நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை என்ன செய்வேன், அறிவிப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான, நீ கிரகிக்க முடியாத காரியத்தை என்ன செய்வேன், நான் உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய தேவன் யார்? அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் அளிக்கிற தேவனாய் அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். அவருடைய நாமம் யெகோவா கமுவா. வாசிப்போம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 10வது வசனம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்ப வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நல் வார்த்தைகளை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சில வாக்குத்தத்தங்கள், நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது, பிரசங்க செய்தியை கேட்கும் பொழுது, பிரசங்க வேளையில் அமர்ந்திருக்கும் பொழுது, ஆராதித்துக் கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் சில வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். அந்த நல் வார்த்தைகளை நான் உங்களுக்கு நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை நான் உங்களுக்கு நிறைவேற்றுவேன் என்று யெகோவா கமுவா இங்கே நமக்கு உறுதி அளிக்கிறார், நமக்கு நிச்சயம் கொடுக்கிறார். நிச்சயமாய் அவர் பதிலளிப்பார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். சத்தியவேதத்தில் எல்லாம் பார்க்கிறோம், பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இஸ்ரவேலின் ஜெய பலமானவர் பொய் சொல்லுகிறதில்லை. எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்வார். எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். ஆகவே நம்முடைய தேவன் யார் என்பதை குறித்த ஒரு வெளிச்சம் நமக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் வந்து ஜெபத்தை கேட்பாரு பிரதர், இல்லைன்னா கேட்க மாட்டாரு பிரதர், அப்படி இல்லை. நம்முடைய தேவன் மெய்யாகவே என்ன செய்வார், ஜெபத்தை கேட்பார். மெய்யாகவே நம்முடைய ஜெபத்துக்கு அவர் செய்கிறார், பதில் தருகிறார். ஆகவே பாருங்க, இப்படிப்பட்ட உறுதியோடு நீங்கள் ஜெபத்தில் என்ன செய்ய வேண்டும், போய் ஜெபிக்க வேண்டும். அவர் நாமம் யெகோவா கமுவா. வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று என்ன செய்யுங்கள், விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இங்க ஆண்டவர் சொல்றாரு, இங்க ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு?
எவைகளை நீங்கள் கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று என்ன செய்யுங்கள்? விசுவாசியுங்கள். பாருங்க, இது தமிழில் அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வரலை. இது மற்ற மொழிபெயர்ப்புகள் எப்படி வந்திருக்குதுன்னா, நீங்கள் எவைகளை விரும்பி கேட்பீர்களோ, டிசையர் என்கிற வார்த்தை எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் எவைகளை விரும்பி கேட்பீர்களோ, முதல்ல விருப்பம் வருது, அப்புறம் தான் ஜெபம் செய்யுது வருது. வேதத்தை வாசிக்கும் போது சில விருப்பங்கள்லாம் கர்த்தர் உங்களுக்கு தர்றாரு. ஆமென். யாருமே விருப்பம் இல்லாமல் இருக்கீங்களா? விருப்பமே இல்லைன்னா நம்மளை சொல்லுவாங்கல்ல, குத்துக்கல்லா ஜடலமா அப்படின்றவாங்க. பாருங்க, எல்லாம் இருக்கிறீங்களா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று என்ன செய்யுங்கள்? விசுவாசியுங்கள். யெகோவா கமுவா நிச்சயமாய் பதில் அளிப்பார், உறுதியாக பதில் கொடுப்பார் என்பதை என்ன செய்யுங்கள்? விசுவாசியுங்கள். அப்படி விசுவாசிக்கும் பொழுது என்ன செய்வீர்கள்? நீங்கள் கேட்டுக்கொண்டதை என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே கர்த்தர் யார்? அவர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். எல்லா கரங்களை சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாய் என்னுடைய ஜெபத்துக்கு அவர் பதிலளிக்கிறவராயிருக்கிறார். அவர் நிச்சயமாய் பதில் கொடுக்கிறார். ஆமென். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41வது வசனம், 42வது வசனம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். அந்த வார்த்தையில் ஆழமாய் நீங்கள் கவனியுங்கள். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கவனிக்கணும். அந்த உறவை கவனிக்கணும். அந்த ஐக்கியத்தை நீங்க கவனிக்கணும். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடியால் உம்மை என்ன செய்கிறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு, மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிவு, இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் அவருக்கு இருந்தது. ஆகையால் தான் அவருடைய ஜெபத்துக்கு 100க்கு 100 அவர் பதிலை பெற்றுக்கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். இப்படிப்பட்ட வெளிச்சம், இப்படிப்பட்ட வெளிப்பாடு நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட உறுதி நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் நம்முடைய ஜெபத்துக்கும் நாம் 100க்கு 100 பதிலை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? செவி கொடுப்பார். கர்த்தர் என் ஜெபத்தை அவர் நிச்சயமாய் என்ன செய்வார்? கேட்பார். எப்பொழுதுமே கர்த்தருடைய ஜெபத்துக்கு அவர் செவி என்ன செய்கிறார்? சாய்க்கிறார், பதில் கொடுக்கிறார் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? நான் ஜெபிக்கிற போதெல்லாம் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறார், என் ஜெபத்துக்கு பதில் தர்றாரு, என் ஜெபத்துக்கு கர்த்தர் செவி சாய்க்கிறார். நிச்சயமா என் ஜெபத்துக்கு பதில் வரும் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருக்கும் பொழுது நிச்சயமாய் பதில் என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். அவர் நாமம் யெகோவா கமுவா. ஆமென். ஒரு சில உதாரணங்களை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். சத்திய வேதத்திலே நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. எல்லா உதாரணங்களையும் நாம் வாசிக்க நேரம் போதாது. ஆகவே ஒரு சில உதாரணங்களை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். யெகோவா கமுவா நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் தருகிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆபிரகாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அமலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார்.
இங்கே ஆபிரகாம் ஜெபிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் வேண்டுதல் செய்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் யாருக்காக அவன் வேண்டுதல் செய்தான்? அமலேக்கையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரிகளையும் குணமாக்கும்படியாக அவன் வேண்டுகிறான். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்கிறார். ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பாருங்க அங்க இருக்கிற எல்லாரையும் குணமாக்குகிறார். எதற்காக குணமாக்குகிறார்? அவர்கள் எல்லாருக்கும் பிள்ளைகள் பிறக்கும்படியாக. அவர் நாமம் யெகோவா கமுவா. அவர் நிச்சயமாக பதில் அளிக்கிறவர். அவர் நிச்சயமாய் பதில் கொடுக்கிறவர். ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறார் இல்லையா? நாம் இன்னைக்கு என்ன ஏற்பாட்டில் இருக்கிறோம்? புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜனங்கள் தான் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஜனங்கள். நாம தேவாட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். அப்ப அவங்களுடைய ஜெபத்துக்கே 100க்கு 100 பதில் வந்திருக்கும்னா நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வருது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு உறுதி. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இதை ஆழமாய் கவனிக்க வேண்டும். ஆபிரகாமுடைய ஜெபத்துக்கு மாத்திரமல்ல, ஏன் ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் வரும். நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் நிச்சயமாய் சுகமாக்குவார். ஆமென். பாஸ்டர் ஜெபம் பண்ணா சுகமாக்குவாரு, நான் ஜெபம் பண்ணா நிச்சயம் மாட்டாரு. யார் சொன்னது? கிடையாது, அப்படிலாம் கிடையாது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? சுகமாவார்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? பாஸ்டர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? அப்படியே போட்டிருக்கு பைபிள்ல. வரம் பெற்றவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? தீர்க்கதரிசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? அப்படி போட்டிருக்க பைபிள்ல. விசுவாசிக்கிறவர்களால். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ உங்களால் நடக்கும் அடையாளங்கள் தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் விசுவாசத்தில் ஒரு மனுஷன் மேலே கையை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, அல்லது இங்கேருந்து தூரமாக இருந்து ஜெபம் பண்ணும்போது, கர்த்தர் நிச்சயமாக அந்த மனுஷன் என்ன செய்வார்? சுகம் ஆக்குவார். ஒருத்தர் வாருக்கு ஒரு நாள் கேட்டார், கர்த்தர் என் மூலமாக ஒருத்தனை கூட சுகமாக்கலை. அப்போ அதனால அந்த பாஸ்டர் கேட்டார், நீங்கள் எத்தனை பேர் முதல்ல கையை வச்சு ஜெபம் பண்ணீங்க? நான் ஒரு ஆள் மேலே கூட கையை வச்சு ஜெபம் பண்ணலையே. முதல்ல கையை வச்சு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. நான் யாரு மேலே கையை வைக்க மாட்டேன், ஜெபம் பண்ணல மாட்டேன். ஒருவேளை அந்த வியாதி நமக்கு வந்துருச்சுன்னா? மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ கையை வச்சு ஜெபம் பண்ணா அந்த வியாதி என்ன செய்யும்? சுகமாகும்னு சொல்றாரு. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? நம்ம கையை வச்சு ஜெபம் பண்ணா ஒருவேளை அந்த வியாதி கிருமி நம்ம மேலே எதுவும் பறந்து ஒட்டி நம்ம ஒரு பிளாட் ஆயிடுவோமோ? பிளாட்டால் ஆக மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஜீவ பிரமாணம் வேலை செய்கிறது. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் வேலை செய்கிறது. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் உங்களுக்குள்ள என்ன செய்கிறது? வேலை செய்கிறது. ஆகவே நீங்கள் கையை வச்சு ஜெபிக்கும் பொழுது வியாதி கிருமிகள் என்ன செய்யும்? செத்து மடிந்து போகும். இதை விசுவாசிக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். பயப்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? பயப்படக்கூடாது. விசுவாசத்தில் என்ன செய்யணும்? கையை வச்சு ஜெபிக்கணும். ஆகவே பாருங்க, ஆபிரகாம் இங்கே ஜெபிக்கிறான். அபிமெலேக்குக்காகவும் அவனுடைய மனைவிக்காகவும் அங்கே வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரிகளுக்காக ஜெபிக்கிறான். கர்த்தர் பதில் தருகிறார். பதில் தந்து குணமாக்குகிறார். குணமான உடனே எல்லாருக்கும் கற்பம் தரிக்கும்படியே கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறார். எல்லாருக்கும் பிள்ளைகள் பிறக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். ஆகவே யெகோவா கமுவா, அவர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர் பதில் அளிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகவே நிச்சயமாய் உங்கள் ஜெபத்தை அவர் என்ன செய்வார்? கேட்பார். நிச்சயமாய் பதில் தருவார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஆமென். வாசிப்போம். ஆதியாகமம் 25:20-21. ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாயிருந்தான். இவள் பதான் அராம் என்னும் சீரியா தேசத்தான் ஆகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கற்பம் தரித்தாள். கற்பம் தரித்தாளா? கற்பம் தரிக்கலையா? கற்பம் தரித்தார்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் ஜெபத்தை கேட்டார்னு அர்த்தம். கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் தந்துட்டார்னு அர்த்தம். ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக ஜெபிக்கிறான்.
40 வயசில் கல்யாணம் முடிக்கிறாரு. அதுக்கு பிறகு அநேக வருஷங்களில் குழந்தை இல்லை. மனைவி வந்து சொல்லியிருப்பா போல, குழந்தை இல்லை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இவன் பாருங்க கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுறான். இங்கே நான் பார்க்கிறோம், மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு அருளினார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் வேண்டுதலை கேட்டு அருளினார். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். கேட்டாரா கேட்கலையா? கேட்டாரு, கேட்டிருக்கிறாரு. பதில் நிச்சயமா என்ன செஞ்சிருச்சு? வாஞ்சிருச்சு. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆகவே நம்முடைய தேவன் யார்? அவருடைய நாமம் என்ன? அவருடைய நாமம் யெகோவா கமுவா. அவர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறவர். ஆமென். ஆகவே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. யாருக்கு? உங்க வீட்டுக்கு மட்டும் இல்லை, உங்க மனைவிக்கு மாத்திரம் இல்லை, உங்க பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, உங்க பேர பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, இந்த ஊருக்காக, இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக, இந்த மாநிலத்துக்காக, இந்த மாவட்டத்துக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. உங்க சொந்த பந்தங்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்க கூட பிறந்தவங்க எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? உங்க ரத்த சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு, உங்க தூரத்து சொந்தமானவர்களுக்கு எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. அவருடைய ரட்சிப்புக்காக, அவருடைய மீட்புக்காக, அவங்க நல்லா இருக்கிறதுக்காக, அவங்க வாழ்வடைவதற்காக, அவர்கள் மீட்கப்படுவதற்காக, அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக, அவங்க நல்ல நிலைமைக்கு வருவதற்காக தேவ பிரசன்னத்தில் நின்று ஜெபியுங்கள். நிச்சயமாய் உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதில் தருவார். அவர் நாமம் யெகோவா கமுவா. ஆமென். வாசிப்போம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். என்ன செய்தார்? அற்புதத்தை கட்டளையிட்டார். இங்கே எசேக்கியா தனக்காக ஜெபிக்கிறான். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என்னை சுகமாக்கும், என்னை விடுவித்தருளும். நான் சாவை விரும்பவில்லை, நான் மரிக்க விரும்பவில்லை, நான் தீர்க்காயுசாய் வாழ விரும்புகிறேன் என்று அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தருளினார். அவனுக்கு வருஷங்களை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். ஆமென். அவர் நாமம் யெகோவா கமுவா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்கள் வருஷங்களை கூட்டி தருவார், உங்கள் நாட்களை கூட்டி தருவார். ஆமென். உங்களுடைய சந்ததியை பார்ப்பதற்கு கர்த்தர் செய்வார், உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் நன்மையை பார்ப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். ஆசீர்வாதங்களை கண்டு கர்த்தரை ஸ்தோத்தரிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதிப்பதை நீங்கள் பார்க்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என் பிள்ளைங்கள் எல்லாம், என் பேர பிள்ளைங்கள் எல்லாம், என் மருமக்கள்மாரெல்லாம் சபைக்குள்ள வந்து கர்த்தரை ஆராதிக்கிறத நான் பார்ப்பேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே இதை எனக்கு தந்தருளும், இந்த பாக்கியத்தை எனக்கு தாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவர் பதில் தருவார். உங்கள் பிள்ளைங்க, உங்கள் பேர பிள்ளைங்க, உங்கள் மருமக்கள் மார்களெல்லாம் குடும்பத்தோடு நீங்கள் சபைக்கு வருவதை நீங்கள் பார்த்துட்டு தான் அப்புறம் எங்கே போவீங்க? எல்லாம் இருக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வாசிப்போம் இன்னும் ஒரே ஒரு வசனத்தை. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம், 21வது வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்பர விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். 22 வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். இங்கே நான் பார்க்கிறோம், கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் யாருடைய சத்தத்தை கேட்டாரு? எலியாவின் சத்தத்தை கேட்டார். நான் சொல்றேன், கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார்னா உங்க சத்தத்தையும் கேட்பாரு.
உங்க சத்தத்துக்கு கர்த்தர் காதை அடைச்சிக்கிற மாட்டாரு. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த எலியாவின் சத்தத்துக்கே கர்த்தர் காதை திறந்து கேட்டு பதில் கொடுத்தாருன்னா, புதிய ஏற்பாட்டில் வாழ்ற உங்க சத்தத்தை அவர் கேட்டு நிச்சயமா பதில் செய்வாரு, தருவார். அவருடைய நாமம் யெகோவா கமுவா. அவர் நிச்சயம் நமக்கு பதில் அளிப்பார். ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். அவருடைய கல்வாரியின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக, அவர்களின் பாடுகளின் மூலமாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் பதில் அளிப்பார். அடுத்த வாரத்தில் இதெல்லாம் நான் பார்க்க போகிறோம். அவருடைய நாமத்தினாலே நீங்கள் கேட்கும் பொழுது யெகோவா கமுவா நிச்சயமாய் பதில் தருவார். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பதில் தருவார். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, இப்படி ஸ்லாக்கியெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. இயேசு நாமத்தில் ஜெபிக்கக்கூடிய ஸ்லாக்கியம் அவங்களுக்கு இல்லை. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் நமக்கு இருக்கிறது. பாருங்க, இயேசு நாமத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் பதில் தருவார், நிச்சயமாய் பதில் தருவார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தாவே, நிச்சயமாய் என் ஜெபத்துக்கு பதில் தருவீர், நிச்சயமாய் என் ஜெபத்துக்கு பதில் தருவீர் ஆண்டவரே, நிச்சயமாய் என் ஜெபத்துக்கு பதில் தருவீர் கர்த்தாவே. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிச்சயமா என் ஜெபத்துக்கு பதில் தருவீர். ஓ யெகோவா கமுவாவே, நிச்சயமா என் ஜெபத்துக்கு பதில் தருவீர். என் ஜெபத்துக்கு நீர் காதை அடைத்துக் கொள்ளுகிற தேவன் அல்ல, என் ஜெபத்துக்கு நீர் செவி கொடுக்கிற தேவன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறபடியால் உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என் ஜெபத்தை நீர் தள்ள மாட்டீர். என் ஜெபத்தை நீர் கேட்கிற தேவன். மெய்யாய் தேவன் என் ஜெபத்தை கேட்டார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவை கல்வாரியின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாக, சிலுவையின் மூலமாக, சிலுவை பாடுகள் மூலமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மூலமாய் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் பதில் தருவீர். ஹல்லேலூயா. பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த மாலை வேளைக்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா கமுவாவே, நிச்சயமாக எங்கள் ஜெபத்தை நீர் கேட்பீர் ஆண்டவரே, பதில் தருவீர் ஆண்டவரே. நாங்கள் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அதுக்கெல்லாம் நிச்சயமாய் நீர் கர்த்தாவே செவி சாய்க்கிறீர், பதில் தருகிறீர் ஆண்டவரே. பதில் தந்தபடியால் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய விருப்பங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றியருளும் இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.